கோவை மற்றும் பொள்ளாச்சி பகுதிகளில் வெள்ளை ஈக்களால் தென்னைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக தென்னை விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் பிரசாந்த் களத்தில் இருந்து இணைந்திருக்கிறார். பிரசாந்த், இந்த ஈக்களை விரட்ட அதிகாரிகள் எதுவும் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள்? அவர்களுக்கு எவ்வாறு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று வேதனை தெரிவித்திருக்கிறார்கள்? கள நிலவரங்கள். பத்மநாபன், கோவை மற்றும் பொள்ளாச்சியில் பிரதானமான விவசாயம் என்பது தென்னை விவசாயம் தான். குறிப்பாக கிட்டத்தட்ட இந்த தொழிலை நம்பி 20,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் ஏக்கர் தென்னை விவசாயம் என்பது கோவை மற்றும் பொள்ளாச்சியில் இருக்கிறது. இந்த விவசாயத்தை நம்பி தனியாக ஒரு பட்ஜெட்டில் தனி நிதி ஒதுக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது. ஏன்னா இது தென்னை என்று பல்வேறு காயற்பித்து உள்ளிட்ட எல்லாம் ஏற்றுமதி ஆகக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. இப்படிப்பட்ட தென்னை விவசாயம் தற்போது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. காரணம் என்றால் இந்த வெள்ளை ஈக்கள் தாக்குதல் தான். முழுவதுமாக இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு இந்த விவசாய தென்னை தோப்புகளில் இந்த வெள்ளை ஈக்கள் தாக்குதலின் காரணமாக இந்த விவசாயம் அதனுடைய பூக்கும் தன்மை காய்கள் வராத ஒரு சூழலில் அது ஆரம்பத்திலேயே அதை வெட்டியேறக்கூடிய ஒரு நிலையில் தான் விவசாயிகள் ஈடுபட்டிருக்காங்க. நீங்களே பார்க்கலாம், இந்த குருத்தில் எந்த அளவிற்கு அந்த வெள்ளை ஈக்கள் பட்டு அதை அப்படியே அழுகக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளை ஈக்கள் தாக்குதலின் காரணமாக ஆரம்பத்திலேயே இந்த கன்று விடும் பொழுது வைக்கும் பொழுதே அது ஆரம்பத்திலேயே அந்த நோய் தாக்குதல் என்பது இருப்பதன் காரணமாக அது மேலும் அது அடர்த்தியாக வளர முடியாமலும் காய்க்காமல் இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியிலே ஊடுபயிராக இடையில பனையும் வைத்திருக்கிறாங்க. அந்த பனை மரத்திலும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஈக்கள் தாக்குதல் காரணமாக அந்த பனையும் தற்போது மிகப்பெரிய அளவில் ஒரு விவசாயம் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இது நேரடியாக இந்த அதிகமாக வளர்ந்திருந்த தென்னை கிட்டத்தட்ட இத்தனை வருஷ கணக்கில் இந்த தென்னைக்காக அது பயிரிடும் என்ற ஒரு நம்பிக்கையில் இவங்க மற்ற விவசாயம் விட்டு தென்னைக்காக ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பயிரிடப்பட்ட இருந்தாலும் கூட தற்போது இந்த வெள்ளை ஈக்கள் தாக்குதலாக மிகப்பெரிய ஒரு இந்த விவசாயிகள் வேதனை அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக வெள்ளை ஈக்கள் தாக்குதல், மஞ்சள் தாக்குதல் மற்றும் பல்வேறு நோய்கள் காரணமாக தென்னை இனிமேல் எங்களுக்கு விவசாயம் என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தென்னை வாங்கிட்டு நட்டுறதுக்கு கொண்டு வந்தால் கூட இது வைக்க விருப்பம் இல்லை எங்களுக்கு. ஏன்னா இது வச்சாலும் அது அந்த நோய் தாக்குதல்னால எங்களால் மிகப்பெரிய சிரமம் அடைஞ்சிருக்குன்றே சொல்கிறாங்க. இதனால் இங்கே இருக்கக்கூடிய விவசாயி தென்னை அந்த முழுவதுமாக அந்த காய்களால் அந்த தென்னை மரத்தை வெட்டி சேல் பண்ணிட்டார். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனையில் அந்த விவசாயி இருக்கிறத நம்மால் பார்க்க முடிகிறது. இது போன்ற நிலைமை தான் கோவை மற்றும் பொள்ளாச்சி பகுதியில் இருக்குது. தற்போது இது குறித்து பேசுவதற்காக விவசாயி சுப்பிரமணியம் இருக்கிற அவரை கேட்கலாம். சார் வணக்கம். எவ்வளோ நாள் இந்த ஈக்கள் தாக்குதலாக என்ன மாதிரி பிரச்சனைகள் செஞ்சுட்டு இந்த நோய் தாக்குதல் எவ்வளோ வருஷமா இருக்கு? என் பேர் பாலசுப்ரமணியம், கோவை மாவட்டம் ஆனமலை வேட்டைக்காரம்பு. நான் 7 ஏக்கர் எனக்கு விவசாய பூமி இருக்குது. இதில் நாங்கள் தென்னை பயிரிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 50 வருஷம் மரமெல்லாம் எங்கள் முன்னோர் காலத்தில் வச்சது. அது இப்போ வெள்ளை மஞ்சள் நோய், மீண்டும் அந்த நீர் வடிகிற சாறு வடிதல் நோய்கள்லாம் வந்ததுனால எங்களுக்கு விவசாய பூமியெல்லாம் இப்போ தென்னை ரொம்ப வெட்டிகிட்டு இருக்கிறோம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அந்த வெள்ளை நிலம் எங்களுக்கு குருத்தே அதை குரம்பியே நிற்கிறது இல்லை. கண்ணைத்தான் வைக்கலாம்னு வச்சோம்னா அந்த கண்ணுலேயும் அந்த நோய் வெள்ளை மஞ்சள் நோயெல்லாம் வந்ததுனால இப்போ விவசாயமே பண்ண முடியாமல் 500க்கும் மேற்பட்ட தென்னங்கன்றுகளை வாங்கி வச்சு இதை நடலாமா வேண்டாமாங்கிற முடிவில் இருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துக்கிறேன், அம்மா என்னுடைய விவசாய பூமியெல்லாம் விற்று கொடுங்க, நான் போய் கேரளாவில் போய் விவசாயம் பண்ணிக்கிறேன், தமிழ்நாட்டில் விவசாயமே பண்ண முடியல, உனக்கு ஒன்றா இடிதாக்குச்சுன்னா 50 மரம் போயிடுது, பாக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளை எங்களால் விவசாய நகைக்கடன்களெல்லாம் திருப்பவே முடியாமல் 25 வருஷத்துக்கு முன்னாடி 30,000 ரூபாய்க்கு வச்ச நகை தாலி கொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 3,50,000 ரூபாய்க்கு சவுத் இண்டியன் பேங்க்கில் வந்துருக்குது. ஏலத்தில் வர்ற கண்டிஷனுக்கு. அதனால் எங்களுக்கு இந்த விவசாய பூமியை சைட் வேலேஷன் கொடுத்துட்டு நாங்கள் கேரளாவுக்கு போனோம்னா எங்களுடைய வாழ்வாதாரத்தை வச்சு அங்கே கேரளாவில் கல் இறக்கி அங்கே விற்கிறதுக்குள்ள அனுமதி கொடுத்துக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, வாழ்வாதாரமே பண்ண முடியல. வெள்ளையினுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. கன்று வச்சு 6 மாதத்துலேயே அந்த கன்று தோன்ற கண்டிஷனில் இருக்குது. தோட்டக்கலைத்துறை யார்கிட்ட சொன்னாலும் அது கலெக்டர்கிட்டவே சொன்னாலும் அது அலட்சியப்படுத்துகிறாங்க. அதனால நாங்கள் தமிழ்நாட்டிலே வித்துட்டு கேரளாவுக்கு போயிடலாம்னு இருக்கிறோம். அங்கே எவ்வளோ வருஷமாக இந்த சிரமத்தை செஞ்சுட்டு இருக்கீங்க? இது குறித்து தோட்டக்கலைத்துறை அதிகாரிட்ட சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்க? அதாவது தோட்டக்கலைத்துறை அவங்க பார்க்குறாங்க, அவங்க பார்த்துட்டு போய் கலெக்டர்கிட்ட கொடுக்குறாங்க. நாங்கள் கலெக்டர்கிட்ட நேரடியாக கொடுத்து எந்த பதிலையுமே கலெக்டர் கொடுக்கறதில்ல. அதாவது எங்கள் மேலே நாங்கள் அப்படியே ஒரு நீராகவே இறக்கலாம்னு பார்த்தோம்னா அந்த நீரை விசக்கல்லுன்னு சொல்லி எங்கள் மேலே வழக்குகளை போடுறாங்க. என் மேலே 40க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்குது. அதனால தென்னையே வேண்டாம், இந்த விவசாய பூமியே வேண்டாம்னு சொல்லிட்டு எங்கள் பொண்ணுகள்லாம் கேரளாவுக்கு குடி போயிடலாமப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சைட்டு போட்டிருக்கிறேன். இப்போ 3 ஏக்கரை சைட்டு போட்டிருக்கிறேன். இது கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துக்கிறேன், அம்மா எங்களால் விவசாயம் தமிழ்நாட்டில் பண்ண முடியல. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நோய் வெள்ளை தாக்குது, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நோய் புதுசாக வந்துருக்குது, வேரல்கள் நோய், இதெல்லாம் பார்க்கல. நாங்கள் நீட்டை விற்று போட்டு எனக்கு 5 கோடி ரூபாய்க்கு பக்கம் விற்ற கிடைக்கும்
வருமானம் கிடைக்கும். அந்த வருமானத்தை கொண்டு போய் பேங்க்கில் போட்டாலும் கூட மாதம் 2 லட்ச ரூபா வருமானம் வரும், எனக்கு வட்டி வரும். விவசாயம் பண்ணோம்னா மாதம் 30,000 ரூபா கடனாக போயிட்டுருக்கிறேன், என்ற நகையவே மீட்க முடியல. அதுக்குள்ளே ஆதாரம் எல்லாமே எங்கிட்ட இருக்குது. அதனால நாங்கள் வந்து தமிழ்நாட்டிலே விவசாயம் பண்ணலேங்கிற முடிவுக்கு வந்துட்டோம். எல்லாமே அலட்சிய போக்கு. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ சைட்டுக்கு கவர்மெண்ட் அனுமதி கொடுக்கலினா இந்த மண்ணையெல்லாம் விற்றோம்னு வச்சுங்களேன், ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு விற்கி. மேல் மலன் செம்மண்ணை அதுக்கு கிராவில் ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு விற்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற பாறைக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னா நாங்கள் எல்லாம் தோண்டி விற்று போட்டு இந்த தமிழ்நாடு வந்து வருங்காலத்தில் ஒரு பாலைவனமாக ஆகுங்கிறதுக்கு இதெல்லாமே என்னை போன்ற ஒரு விவசாயிகளினுடைய உதாரணமாக இருக்குது. நீங்கள் வேணால் வந்து பார்க்க சொல்லுங்கள். ஐயா, நீங்கள் சொல்லுங்கள், எந்த அளவுக்கு இந்த தென்னை விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க? கல்லூர் பக்கம் ஒரு அனுமதிகள் இருந்தால் அதுக்கு அனுமதிங்க கேடு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தென்னை இதை காப்பாற்றணும், இது நம்பி கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான தொழிலாளர் இருக்கிறாங்க. ஏற்றுமதி நம்பி இருக்க கயிறு வாரியம்லாம் ஒரு வாரியத்தை உருவாக்கி கயிறுகள்லாம் ஏற்றுமதி செய்யப்படுது. இந்த தென்னை விவசாயிகளுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது? இதற்கு அரசு என்ன மாதிரி துரித நடவடிக்கை எடுக்கணும்? ஷார்ட்டாக சொல்லுங்கள். 50 லட்சம் தான் இருந்தது 50 ஆண்டுகளுக்கு முன்பு. இப்போ 5 கோடி தென்னை மரங்கள். காரணம், விவசாயம் செய்ய முடியாதனால, பருவப்பயிர் செஞ்சு நட்டப்பட்டதுனால எல்லா விவசாயிகளும் தென்னைக்கு மாறினாங்க. இப்போ தென்னைக்கு பலதரப்பட்ட நோய்கள், கேரளா வாடல் நோய், அதே மாதிரி நுனி சிறுத்து போகிறது, அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளையீ தாக்குதல், ஏற்கனவே ஈரியோஃபைட் வந்தது, அந்த ஈரியோஃபைட்டு போகலை, ஸ்லக்குன்னு ஒரு நத்தை வந்தது, அதுவுமே அங்கங்கே இருக்குது. நீலகிரி தவிர எல்லா இடங்கள்லேயும் தென்னை தான் இருக்குது தமிழ்நாட்டில். நீங்கள் ஒரு சின்ன குன்று மேலே ஏறி போய் பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் தென்னையாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு விவசாயிகளுடைய வாழ்க்கை தரம், வாங்கும் சக்தி எல்லாமே இந்த தென்னையை மையமாக வச்சு தான் இருக்குது. பொள்ளாச்சியினுடைய பொருளாதாரத்தை பொறுத்தளவில், அதே மாதிரி தஞ்சாவூர், மற்ற இடங்களுடைய பொருளாதாரமே தென்னை நம்பித்தான் இருக்குது. ஆக இப்போ தென்னை வந்து பலதரப்பட்ட நோய்கள் தாக்கப்பட்டதுனால காய்ப்பு வந்து வெகுவாக குறைஞ்சி போச்சு. காய் சிறுத்து போச்சு. எண்ணிக்கை குறைகிறது மட்டும் இல்லாத காய்களும் சிறுத்து போச்சு. விலை மட்டும் இப்போ இந்த 2-3 மாதமாக கொஞ்சம் கூடி இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இப்போ சமையல் எண்ணெயை பொறுத்தளவில் 70% வெளிநாடுகள்லேருந்து நாம் இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ பருப்பு தன்னிறைவு பெறணும், 60% இறக்குமதி தன்னிறைவு பெறணும்னு இப்போ 2025-26 பட்ஜெட்டில் 6 ஆண்டுகளுக்குள் தன்னிறைவுன்னு அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி சமையல் எண்ணெயில் தன்னிறைவு பெறதாக ஒரு திட்டம் அறிவிக்கணும். ஆனால் மத்திய அரசு அறிவிக்கலை. 70% இறக்குமதி பண்ணுறாங்க. பாமாயில் இந்தோனேசியா, மலேசியாவிலேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க. அதுக்கு தான் மானியம் கொடுக்குறாங்க. அதுக்கு தான் அரசாங்கம் வந்து பங்கீட்டு கடைகளில் முன்னின்று சந்தைப்படுத்துகிறாங்க. இந்தியாவில் விளையக்கூடிய தேங்காய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், விளக்கெண்ணெய், கடுகெண்ணெய் இதுக்கு மானியம் கிடையாது. இவற்றையெல்லாம் அரசாங்கம் சந்தைப்படுத்துறதும் இல்லை. ஆக இது காந்திய கொள்கைக்கு எதிரானது. மகாத்மா காந்தி அந்நிய பண்டங்களுடைய விற்பனை சந்தையாக இந்தியா இருக்கக்கூடாதுன்னு தான் அன்றைக்கி அந்நிய பொருட்களை வாங்கி குவிச்சு தீயிட்டு கொளுத்தினார். அப்படிப்பட்ட நாட்டில் 78 ஆண்டுகளுக்கு பின்பு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 70% சமையல் இறக்குமதி. அதுக்கு தான் மானியம், அதுக்கு தான் சந்தைப்படுத்துகிறாங்க. காந்திய கொள்கை ஆழமாக குழி தோண்டி போச்சாச்சு. அப்படின்னா எதுக்கு வந்து 500 ரூபா நோட்டில் காந்தி வடம், 10 ரூபா நோட்டில் காந்தி வடம்? நாடாளுமன்றத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வாய் திறந்துருப்பாரா? இல்லையே. அதனால் இந்த வெள்ளை தாக்குதலுக்காக தென்னை விவசாயிகளாக அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறீங்க? ஏன்னா பல்வேறு விவசாயிகள் ஒன்று கூடி பல ஏக்கரில் இது போன்ற பிரச்சனைகள் இருக்குது. அடுத்த கட்டமாக என்ன பண்ணலான்னு இருக்கு? வெள்ளையை வந்து காற்றுல பரவக்கூடியது, இது எங்களால் வந்து கட்டுப்படுத்தவே முடியாது. இதுக்கு மாற்று ஏதாச்சும் இந்த ஈக்களை வந்து இந்த வெள்ளை ஈக்களை தாக்குதலேருந்து நிறுத்துறதுக்கு இயற்கையாக ஏதாச்சும் ஒரு பூச்சி உருவாக்கி கொடுக்கணும். மருந்து தீர்வல்ல, பூச்சி மருந்து, பூஞ்சால மருந்து இதுக்கு தீர்வல்ல. அதனுடைய விளைவு வெளிப்பாடு மிக மிக மோசமாக இருக்கும். அது பலதரப்பட்ட நோய்கள் உருவாக்கு. அதனால் எதிரி பூச்சி உருவாக்கி இந்த பூச்சி அழிக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கணும். அதுக்கு வேளாண்மை துறை சிரமப்பட்டு அதை கண்டுபிடிக்கணும். ஆனால் எல்லாமே ஒரு கண்டுகொள்ளா போக்கு, எல்லாமே ஒரு ஈஸி கோயின். இப்போ அரசாங்கமே வந்து பார்த்தா கண்டுக்கிறதே இல்லையே. பல முறையிட்டுமே இதை பற்றி அக்கறை எடுத்துக்கிறதே கிடையாது. அதுதான் அரசாங்கத்தினுடைய போக்காக இருக்குது, ஒரு கண்டுகொள்ளா போக்கு. இது மாறணும். இதே நிலைமை நீடிச்சா இந்த பொருளாதாரம், குறிப்பாக கோவை மாவட்டம், குறிப்பாக பொள்ளாச்சியினுடைய பொருளாதாரம் முற்றிலுமாக அழிஞ்சு போயிடும். மக்களுடைய வாழ்வாதாரமே இதை நம்பித்தான் இருக்குது. அது போக இந்த நார் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த காயர் பித்துன்னு சொல்கிறாங்களே, அது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. அது முற்றிலும் நின்று போயிடும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த காயர் போர்டு, இந்த தென்னை வளர்ச்சி வாரியம், இந்த விவசாயத்துறை இதெல்லாம் தனி கவனம் செலுத்தி இந்த நோயிலிருந்து இந்த மரங்களை விடுவிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு செயல்பாடு இருந்தால் தான் விவசாயத்தை காப்பாற்ற முடியும். இல்லை ஒன்றா காப்பாற்றவே முடியாது. நம்பி
குறிப்பாக இது போன்ற தென்னை வெள்ளை ஈக்கள் தாக்குதல் காரணமாக வருங்காலங்களில் பொள்ளாச்சி மற்றும் கோவை மிகப்பெரிய ஒரு அந்நிய செலவாணி ஈட்டக்கூடிய ஒரு பகுதியாக தென்னையில் இருக்குது. இப்போ இது போன்ற நோய் தாக்குதலமாக மிகப்பெரிய உள்ள பாதிப்பு அடைஞ்சிருக்கும். உடனடியாக வேளாண் துறை தமிழக அரசும் இணைந்து உடனடியாக தீவிர நடவடிக்கை எடுத்து இந்த வெள்ளை ஈக்கள் தாக்குதல் மற்றும் மஞ்சள் நோய்களிலிருந்து தீவிர கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை ஒட்டுமொத்த விவசாயிகளின் கோரிக்கையாக இருக்கிறது. பத்மநாபன். வெள்ளை ஈக்களால் தென்னை விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக விவசாயிகள் பெருமளவு தங்களுடைய குமுறல்களை பதிவு செய்திருக்கிறார்கள். களத்திலிருந்து பிரத்யேக காட்சிகளோடு விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பிரசாந்த்.